பாலசுப்ரமணியன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சின்னராஜ் ஜி, யுவர் வாட் நெக்ஸ்ட் வீடியோ 2 2 parts are definitely eye openers for the parents as well for the students for choosing their correct curriculum. Your timely video like this on current happenings should benefit lot of people. We wish you a long and prosperous astro life for the benefit of us. Please go through my question below, which is also what next for me. அதாவது நீ அவங்களுக்கு சொன்னதெல்லாம் சரி, எனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லியான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஐ ஹவ் ரிட்டன் இன் கமெண்ட்ஸ் செவரல் டைம்ஸ் ஆன் மை பிலோ கொஸ்டின் அண்ட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பிறந்தது வந்து பெங்களூரில் பிறந்திருக்கீங்க. 1964 ஜனவரி 19 2:10 AM, அதாவது காலையில் நேரத்தில் பிறந்தது. அதை கொடுத்துட்டு, ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆஃப்ரிக்கா ஆஸ் எ பேங்கர். Please let me know if I will get a job change in the near future, a better change in every aspect. Thanking you in anticipation. கார்த்திகேயன் பி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதான் உங்களுடைய கமெண்ட்டு. இதில் என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இல்லை. இஸ் இட் எனி பாசிபிலிட்டிஸ் டு சேஞ்ச் த ஜாப் இன் த நியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது உங்களுடைய கொஸ்டின். அப்போ இதுக்கு பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கேது தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து துலா லக்னம், கும்ப ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், லக்னாதிபதி சுக்கிரன் வந்து திரிகோணத்தில் 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். சுங்கன் கேந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் தங்கிட புதனும் பார்க்க சதுரோடு வெள்ளி பார்க்க மங்கைக்கேள் வருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாஸ்திரவானுமாம். வேணாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப திறமையான ஆள் நீங்கள், எப்படினாலும் சர்வே வேலாயிரலாம், சமாளிச்சுக்கரலாம். பட் இப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா, கேது தசை நடந்துகிட்ருக்கு. கேது 3ஆம் பாவத்தில் தான் உட்காந்துருக்கார். அது நல்ல ஸ்தானம். அதனால தான் நீங்கள் வெளிநாடெல்லாம் போய் வேலை பண்ணிகிட்ருக்கீங்கிற மாதிரியான அமைப்பு. 3, 6, 11 ராகு கேதுகள் உட்காந்தா யோகம்ன்றான். அந்த கேது 3ஆம் பாவத்தில் உட்காந்தா அது வந்து அது வரைக்கும் யோகம்தான். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கேது தசையில் ராகு புத்தி நடக்குது. ஸோ கேது தசை ராகு புத்தியும் கேது தசை குரு புத்தியும் உங்களுக்கு செட் ஆகாது, அதாவது திருப்திகரமாக ஓடாது. இப்போ இந்த கேது தசை ராகு புத்தி எப்போ ஆரம்பிச்சிச்சு? 2016 அக்டோபர் மாதம் 15 ஆரம்பிச்சிச்சு. 2016 அக்டோபர் 15 அப்படின்னு போகிறச்சே இப்போ வந்து நடப்பு பீரியடில் அப்போ 16 அக்டோபர்னாக்கா அங்கேயே ஒரு 3 மாதம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். 2.5 மாதம், மொத்தம் 3 மாதம் ஓடி இருக்குனாலும் இங்கிட்டு ஒரு 5 மாதம், 7 மாதம் ஆகுது. 7, 1, 8 மாதமே ஆக போகுது. இன்னும் வந்து நவம்பர் 2 வரைக்கும் இருக்குது. கம்மிங் நவம்பர் 2 வரைக்கும் இந்த டைம் இருக்குது. இது வந்து கேது தசை ராகு புத்தி. கேது தசை ராகு புத்தி முடிஞ்சதும் பாலாறும் தேனாரும் ஓடாது. ஏன்னா அடுத்தது குரு தசை. குரு தனிச்ச நிலையில் நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்றான். ஸோ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாப் சேஞ்ச் இருக்காங்கிற அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு எடுத்துட்டா, 2017 நவம்பர் 2 அப்புறம் வர வேண்டிய பீரியடில் டெஃபினட்டாக ஜாப் சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னால் நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்களே பார்த்து பண்ணிக்கிறலாம். 2017 நவம்பருக்கு அப்புறம் ஜாப் சேஞ்சுனா உங்களுக்கு கம்பெனியே அந்த சேஞ்சை கொடுத்துருவான், அல்லது டெர்மினேஷன் ஆகுங்கிற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த வகையில் 2017 இந்த வருஷத்தோட நீங்கள் வேலை பார்க்குற அந்த கம்பெனிக்கு உங்களுடைய சேவை முடிந்தது. நீங்கள் அடுத்து வேலைக்கு வந்து வேறு கம்பெனியை பார்க்குறதுங்கிறது தான் சரி. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தான் அமைப்பாக இருக்கும். வெளிநாட்டிலேயே வேறு கம்பெனியில் கிடைக்கும். வேறு பக்கம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்களுக்கான வேலை வாய்ப்பு மாற்றத்திற்கான அதிகபட்ச காலம் அப்படின்னு எடுத்துட்டால் நவம்பர் 2. நவம்பர் 2க்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிச்சயமாக இருக்க போகிறதில்ல, கன்ஃபார்மாக இடம் மாற போகிறீங்க. அதனால் நீங்கள் வேறு இடம் பார்த்து மாற்றிக்கோங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போமே அதை ஆரம்பிச்சிடலாம். சரியா? நன்றி பாலசுப்ரமணியன் கார்த்திகேயன் ஐயா. அடுத்தது வந்து ராஜேஸ்வரி கோபிநாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. இவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா வணக்கம், எமது கருத்துக்களுக்கு பதில் தந்தமைக்கு மிகவும் நன்றி. சூரிய பிரகாசம் என்ற முகவரியில் கூறியிருந்தேன். அடியவன் ஜோதிடர் அல்ல. கேட்க வேண்டும் என்று எண்ணினேன், தோன்றியதை கேட்டேன். தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணினேன். தாங்கள் கேட்டதற்கு நீங்கி செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட 2 ஜாதகங்கள் இதோ அப்படின்னு சொல்லி லோகேஸ்வரின்னு உங்கள் அம்மா ஜாதகத்தையும் கோபிநாத்துன்னு சொல்லி அப்பா ஜாதகத்தையும் அனுப்பிச்சி கொடுத்துருந்தீங்க. எனது தாய் தந்தையர் தங்களிடம் ஜோதிடம் பார்க்க 25/5/2017 அன்று வந்தனர். பலன்கள் கூறியதற்கு நன்றி. தங்களது சேவை மற்றும் பணிக்கு நன்றி சொல்லி அதோடு நிற்க முடியாது. அடியவன் நிலை மேலும் ஏதாவது தங்களுக்கு செய்வதற்கு ஏற்ற நிலை இல்லை, நல்ல நிலை வரும்போது உதவுகிறேன் அப்படிலாம் சொல்லி நிறைய எழுதியிருந்தீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்.
கமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குல்ல, வீடியோவில் இருக்குல்ல, அதனால் பார்க்குறப்ப படிக்கிறேன்னா நம்ம மக்கள் படிச்சுக்கலாம் கமெண்ட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பொழுதும் எங்களது கருத்துக்களும் இறைவனது அருளும் தங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்து கடைசியாக ஒரு கேள்வி இருந்தீங்க. தங்களிடம் ராமாயணம் மகாபாரதம் பற்றிய மேலும் மேலும் பல கேள்விகள் கேட்க விரும்புகிறேன், கேட்கலாமா அப்படின்னாக்க கதை கேட்குறதுல எம்பிட்டு ஆர்வம் பாரு. அதாவது ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து இருவரு மாபெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணம் பாப்புலர் ஆன அளவுக்கு மகாபாரதம் வந்து பெருசாக பேசப்படாமல் அதாவது ஒரு ஸ்டேஜ், ஒரு வயசு வந்ததுக்கப்புறம், ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் பேசுவாங்க. ஏன்னா அது வந்து நெகட்டிவாக பதில் சொல்கிறது, பாடம் கற்றுக் கொடுக்கறது, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்வு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி விடுறது மகாபாரதம். ராமாயணம் வந்து கிளாக் வைஸாகவே சுற்றும். அவங்க ஒற்றுமையாக இருந்தால் அதை ஜெயிச்சு காமிப்பாங்க, இவங்க ஒற்றுமை இல்லாமல் தோற்று காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய தாத்பரியங்கள். அஃப்கோர்ஸ் நான் வந்து கற்றுத்துறை போகிய பெரிய அறிஞர்லாம் கிடையாது, தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் டவுட் இருக்கிறப்ப கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளக்கம் சொல்கிறேன். தெரிலன்னா தெரிலன்னு சொல்லுவோம், அதனால் என்ன இருக்குது. மிக்க நன்றி ராஜேஸ்வரி கோபிநாத். அதே மாதிரி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினுடைய ஜாதகத்தையும் பார்த்தேன் இல்லையா, அவங்க வந்து அம்மா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் தலையெடுத்து உங்கள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடலாம், கவலைப்பட வேண்டாம். நன்றி சார். அதே மாதிரி மணிகண்டன் கே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சார், ஐ எம் மணிகண்டன், ஐ எம் ஒர்க்கிங் இன் சன் டிவி. யுவர் gentleman's your gentleman sir, because it's a good habit you are accepting the fact that whether you know it or not. இப்போத்தையும் சொல்லிக்கிறேன், பின்னாலே வந்துட்டார் சார். ஐ ஃபேஸ்ட் a lot of problem in my birth to till. நான் அதாவது பிறந்ததுலேருந்தே எக்கச்சக்கமான பிரச்சனையை அனுபவிச்சுருக்கேன் தெரியுமா. என்னைய மாதிரி எம்புட்டும் எவனுமே பிரச்சனையை அனுபவிச்சிருக்காம, எம்புட்டும் பிரச்சனை பொழுது விடிஞ்சு பொழுது போகிறதுக்குள்ளே அத்தனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காரு. ஒன்றும் புலம்ப வேண்டியதில்லை, மனுஷனா பிறக்கிறதே பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான், வேற ஒரு வேலையும் இல்லைங்க. பூமிக்கு வர்றதுக்கான வேலையே வந்து நம்மளுடைய கர்மாவை காலி பண்ணணும்னா டெய்லியும் 2 பிரச்சனையை சந்தித்து கர்மாவை காலி பண்ணிக்கிட்டு வருவீங்க. அப்போது இந்த நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்களும் ஒரு கருவியாக இருந்து நடத்திக்கிட்டே போகணும், அவ்வளோதானே தவிர நான் என்ன செய்யட்டு என்னைக்கிடா இந்த மலையை தந்தண்டி மலையில் நான் ஏறட்டும்னு. அதாவது அர்ஜுனன் வந்து வில்லையும் காண்டிபத்தியும் தூக்கி எறிஞ்சிட்டு அடங்கொய்யெல்லாம் போங்கடா பூரா ஏத்தாப்பில் நிற்கிறேன், பூரா தாத்தியம் பாட்டையும் சொந்தக்காரனான்னு நின்றுக்கிருக்கேன், அம்புட்டு பேலையும் கொல்லணும்ன்றாங்க, இது நம்மனால் ஆகாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு போங்கடான்ட்டு வந்து உட்காந்துட்டான். அப்போ தானே பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், நீ வந்து கருவியாக தாண்டா இருக்க, எய்யவன் இருக்கையில் அம்பை ஏண்டான்னு வந்துக்கிறீங்க. அது வந்து அவங்கெல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க, சாகிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு, அந்த வேலையை நீ நின்று செஞ்சுக்கிருக்க, அவ்வளோதான். இதை போட்டு பெருசாக ஒன்றும் ஒரியெல்லாம் பண்ண வேணாம், போய் முதல்ல வெப்பன்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போய் நில்லியா முதல்ல வண்டியில் ஏறி அப்படின்னு டக்குன்னு போய் ஏறி நின்றுக்கிறாருல. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறது நம்மளுடைய கர்மாவை சார்ந்த விஷயங்கள். அதனால தான் ஜோதிடம் எழுதலையே மேலே எழுதுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதா ஜென்ம பத்திரிகா அப்படின்னு போட்டு இந்த ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகன் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக, இதுக்கு முன்னால் வந்த எத்தனையோ பிறப்புகளில் செஞ்ச நல்வினை தீவினைகளின் பயனாக இப்பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களை அறியும் பொருட்டு ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது. இதை பார்த்து நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த கர்மா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் ஜாதகத்தினுடைய நோக்கம்னே சொல்கிறான். சரிங்களா. அப்போ கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதகத்தினுடைய நோக்கம். அப்படின்னா அந்த கர்மாவை அனுபவிச்சு தானே தீத்தாகணும். ஸோ அதை தான் அனுபவிக்கிறோம். அதனால் ஒரு சில டைமில் அதனுடைய வீச்சு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கல, அதனுடைய கடுமை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில டைமில் கொஞ்சம் மிதமாக இருக்கும். இதுக்கு நடுவில் தான் வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். டில் நவ் ஐ ஆஸ்கிங் கொஷின் இஸ் பிகர் தென் ஆல் ஐ எம் ஃபேஸ்டு ப்ராப்ளம் that about my son. He is 6 years old. He got 2 operation kidney stone diseases. I am always worry and fear about his ayul balam. Please don't ignore this question. Please nu கொடுத்துட்டு date of birth கொடுத்துருந்தீங்க 2010 November 22nd 9:38 PM at Chennai. வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி கடக லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் in 3rd house, சனி in 5th house, செவ்வாய் புதன் சூரியன் in 6th house, ராகு 9th house, குரு 11th house, மூன் 12th house, கேது 12th house. கேது சார் ப்ளீஸ் டோன்ட் இக்னோர், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் மை இங்கிலீஷ் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் எழுதிட்டா பிரச்சனை இல்லை, படிக்கிறது ஈஸிங்க. தமிழில் எழுதுனாத்தையும் அப்படி அந்த தங்கிலீஷில் எழுதுறாங்கல்ல, அதையும் எழுத்துக்கூட்டி படிக்க வேண்டியதாக போயிரு. மறுபடியும் என்னடா திருப்பியும் முதல்ல இருந்தால் கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் கோட்டை போடுங்கடான்ற மாதிரி இருக்குது.
அதனால தான் அந்த தங்கிலீஷில் எழுதுறது கூடுமான வரைக்கும் படிக்கிறதே அவாய்ட் பண்ணிடுவேன். எனவே உங்களோடதில் வந்து தசாபுத்தியை தான் கொடுத்துருந்தீங்க. இன்னும் பிரச்சனை இல்லை சார், விடுங்க. லாங்குவேஜுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாருக்கு இந்த இதில் தான் பெரிய 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 படிப்புலாம் படிச்சிருப்பாங்க, 4-5 டிகிரிலாம் வாங்கியிருப்பாங்க, காலேஜில் வேலை பார்ப்பாங்க, அங்கே வேலை பார்ப்பாங்க. இங்கிலீஷில் 4 வாரத்தை தொடர்ந்து பேசுகிறதுனா திணறும், அப்படியே தடுமாற்றம் வரும். என்னென்னா பயம், நம்ம சரியாக பேசுகிறோமோ தப்பாக பேசுகிறோமோன்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊரில் வந்து பேசினார்னு வச்சுங்களேன், தமிழ் பேசுகிறாரு, அவர் தப்பு தப்பாக தான் பேசுவார். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா? அது மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது கம்யூனிகேஷன் டூல் தானே. உங்கள் மனசில் இருக்கிற கருத்தை வந்து எனக்கு எடுத்து சொல்லணும், எனக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். அது தப்பாக புரிஞ்சா என்ன, ரைட்டாக புரிஞ்சேன், அதாவது கிராமட்டிக்கலாக வந்து புரியணுங்கிறது இல்லை, கருத்து கரெக்டாக வந்தால் போதும், தப்பு இல்லாமல். எனவே நான் புரிஞ்சுட்டேன் சார். உங்கள் பையனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 2010 நவம்பர் 22 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9:38 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. சென்னையில் பிறந்ததுன்னு. லக்னம் கடக லக்னம், ராசியாக வந்திருக்கிறதுங்கிறது ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் மணிகண்டன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் பையனுக்கு நீடித்த ஆயுள் பாக்கியம் உண்டு. எப்படி? லக்னாதிபதி உச்சம்பா. லக்னாதிபதி வந்து உச்சமான நிலையில் நிற்கிறாரு. அட்டமாதிபன் ஆயுள்காரகன், திட்டகேந்திர திரிகோண மேரடியில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள், நான் தீர்காயுஸ் உண்டுன்னு சொல்லுன்றியா லக்னாதிபதி பலமானுன்னா. அதே லக்னாதிபதி உச்சமாக நிற்கிறார்ல, இருப்பதோர் லக்னேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாபன் 10 பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம், தரும் தனை நிகர்க்கும் கீர்த்தி மானனத் தழைத்து வாழ்வான், நான் நல்லபடியாக பிழைப்பான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சந்திரன் உச்சமான நிலையில் நிற்கிறது யோகம். அதுக்கு கேந்திரத்தில் குரு வேற உட்காந்து கஜகேசரி யோகம் இருக்குது உங்கள் பையனுக்கு. வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் நிற்க, அரசனன் கேந்திரத்தில் அம்புலி தான நிற்கில், விரவு மற்றிடத்தின் மற்றோர் மேவிய தோஷம் யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடுமாம் கஜகேசரியாம் யோகம். நான் அப்பேற்பட்ட கஜகேசரி யோகத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மன்னிய வியாழனிந்து மருவு கேந்திரத்தில் நன்ன புண்ணிய குருவினோடைய பாரமுள்ளோர் தங்கி துண்ணிய புவிமேற்சிங்கன் தோன்றிடில் தரணி மீது கண்ணியம் உடனே வாழ்வான் கடல் புவி மதிக்கத்தானே. நான் நல்ல வாழ்க்கை உண்டு அவனுக்கு, அவனுடைய ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ லக்னாதிபதி வலுவாக நிற்கிறார், அஷ்டமாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கார், 3ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார். அப்போ ஆயுள் பலம் நல்லபடியாக கொடுத்து வச்சிருக்கு. அப்புறம் ஏன் சிரமப்படுத்துது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பதில் என்னென்னா, சந்திரதசை 4 வருஷம், 2010 4 14, 2014க்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் செவ்வாய் தசை வந்துருச்சு. செவ்வாய் லக்னத்துக்கு 5. அப்போ சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை என்ட்ராகல உங்களுக்கு இந்த சிரமங்கள் வந்திருக்குது. செவ்வாய் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. கேட்ட நட்சத்திரம் புதனுடைய சாரம் வாங்கி அதை சனி பார்க்குறார். அதனால ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டுட்டு போச்சு. நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் குழந்தைக்கு ஆயுள் பலம் ரொம்ப நல்லா இருக்குது. மணிகண்டனுக்கு குழந்தைக்கு ஆயுள் பலம் ரொம்ப நல்லா இருக்குது. அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எது பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில், இது படிப்பில், அதே மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ் அல்லது பதவிகள் சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய ஆளாக வருவான். அவன் நல்லா பிழைக்கிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. உங்கள் பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்களும் போக வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அவனுக்கு நீடித்த பாக்கியம் உண்டு. ஏன்னா 12 கேது நிற்குது இல்லையா, இது அவனுக்கு கடைசி பிறப்பு இல்லையா. இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், அல்லது கோவிலுக்கு உழவார பணி திருப்பணி ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆயுசே பிரியும். அதுக்கு முன்னால் ஆயுள்லாம் பிரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, பேசாமல் லூஸில் விட்டுட்டு, இந்த கவலைப்படுற விஷயங்களை விட்டுட்டு, அவனுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த மழலையை என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் வந்து குழல் இனிது யாழ் இனிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதார் அப்படிமா. அது மாதிரி அவனுக்கு ஆயுள் நல்லாயிருக்கு. அதை பற்றின கவலை அறவே உங்கள் மனசுலேருந்து எடுத்துடலாம். மிக்க நன்றி மணிகண்டன்.